பிரமிட் ஆன்மீக மன்றங்கள் இயக்கம் சார்பாகவும் குளோபல் புத்தா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் சார்பாகவும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸஸை கேட்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி சில டவுட்ஸ் ஜென்ரலா பிஎஸ்எஸ்எம்குள்ள இருந்துட்டு இருக்கு. அந்த டவுட்ஸை பத்தின கிளாரிஃபிகேஷன்ஸை நான் இந்த செஷன் மூலமா நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நோ டாக்டர் நோ மெடிசன் அப்படிங்கிறது தான். பத்ரிஜி அஃப்கோர்ஸ் நோ டாக்டர் நோ மெடிசன் அப்படிங்கிறத பிஎஸ்எஸ்எம்ல ஒன் ஆஃப் த பிரின்சிபல்ஸாவே நம்ம வச்சிருக்கோம். அதை ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் அதை நிறைய பேர் எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, எந்த ஒரு சுச்சுவேஷன்லயுமே மெடிசின்ஸே சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டாங்க. பட் அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எமர்ஜென்சி கேஸ்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த இடத்துல நீங்க டாக்டர்ஸை கண்டிப்பா கன்சல்ட் பண்ணி ஆகணும், டயக்னோஸ் பண்ணி ஆகணும், நீங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகணும். அப்போ நீங்க அவங்களுக்கு கொடுக்குற மெடிசின்ஸை நீங்க சாப்பிட்டே ஆகணும். அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா நீங்க டாக்டர்ஸ அணுகிதான் ஆகணும். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆகுது, இல்ல அன்யூஷுவலான உடம்புல டிஸ்டர்பன்சஸ் கிரியேட் ஆகுது, அதாவது கண்டினியூஸ் வாமிட் இல்ல லூஸ் மோஷன் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆகுதுன்னா, ப்ளீஸ் கான்டாக்ட் டாக்டர்ஸ் இமீடியட்லி. நீங்க டாக்டர்ஸை போய் இமீடியட்டா உடனடியா போய் பாருங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம். நீங்க நோ டாக்டர் நோ மெடிசன் பத்ரிஜி சொன்னதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நான் மெடிசன் சாப்பிட்டா எனக்கு சரியாயிரும் அப்படின்னு ஒரு மிஸ்கன்செப்ஷன் நம்ம மைண்ட்ல வச்சுட்டு இருக்கோம். நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, என்னாலேயே சுயமா குணப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை நான் எனக்குள்ள விதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்காக எந்த சூழ்நிலையிலுமே நான் மெடிசின்ஸே சாப்பிட மாட்டேன், நான் என்னோட எல்லாமே ஹீலிங் நடக்குது, நானே சரி பண்ணிக்குவேன், நானே பண்ணிக்குவேன். நோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் டோன்ட் டூ தட் மிஸ்டேக். நீங்க அதை செய்யறீங்க கேசஸ்ல தான் நமக்கு அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கு. அதனாலதான் நமக்கு அந்த உடம்பு காட்டுது, அந்த மாதிரி ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நம்மளுக்கு காட்டுது. அதனால தயவு செஞ்சு ஏதாவது ஒரு அன்யூஷுவலா உங்க ஹெல்த்ல டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க, ஏதோ ஒரு உடல் உபாதை வருது அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டாக்டர் கிட்ட போங்க. இனிஷியலா சப்போர்ட் எடுத்துக்கோங்க. மெடிசின்ஸோட சப்போர்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அது உங்களோட லைஃப் ஸ்டைல்ல மாற்றத்த கொண்டு வந்தால், அத சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க மெடிடேஷன 100% ரிலை பண்ண ஆரம்பிங்க. இத இன்னொரு எக்ஸாம்பிள்க்கும் நான் சொல்லிக்க விரும்புறேன். இப்ப பிபி இருக்கு, சுகர் இருக்கு. 40 பிளஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே கம்பல்சரி பிபி இருக்கு, சுகர் இருக்கு, தைராய்டு. இது எல்லாமே ஒரு காமன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்ப டாக்டர்ட்ட போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தைராய்டு இருக்கா? சுகர் இருக்கா? பிபி இருக்கா? இதான் பேசிக் கொஸ்டின்ஸ். இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அதனால தான் உங்களுக்கு இது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுப்பாங்க. அது அவங்க வேலை. அவங்க டாக்டர்ஸ் அவங்க டயக்னோஸ் பண்றதுக்கு இந்த கேள்விகள் எல்லாத்தையும் அவங்க கேட்க தான் செய்வாங்க. அவங்க அது தே ஆர் நாட் ராங் இன் இட். ஓகேவா? சரி, ஓகே. பிபி என்னால லைஃப் ஸ்டைல மாத்துனேன்னா என்னால சரி பண்ணிக்க முடியுமான்னா, முடியுமா? முடியாதா ஃப்ரெண்ட்ஸ்? பிபி வந்துருச்சு அப்படின்னா, என்னுடைய லைஃப் ஸ்டைல், என்னுடைய வாழ்க்கை முறையை நான் மாத்துறதுனால என்ன சரி பண்ணிக்க முடியுமா? முடியாதா? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஓகேவா? முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். ஏன் பிபி எனக்கு வருது? பிளட் சுகர்ல ஏன் பிரஷர் வருது? என்னுடைய மனசுல பயம், கவலை, துக்கம், அப்புறம் டிப்ரஷன், அந்த மாதிரி ஆங்ஸைட்டி, ஏதாவது ஒரு மனசளவுல என்னுடைய எண்ணங்கள்ல வரக்கூடிய மாற்றத்தினால தான் என்னுடைய பிபி, பிளட் பிரஷர் அப்படிங்கிறது இம்பேலன்ஸ் ஆகுது. அப்ப என்னுடைய மனசை நான் சரி பண்ணணும், என்னோட தாட்ஸ், என்னோட எண்ணங்களை நான் சரி பண்ணணும் அப்படின்னு நான் செய்யறேன் அப்படின்னா கண்டிப்பா என்னால சரி பண்ணிக்க முடியும். பட் எனக்கு இன்னைக்கு பிபி பயங்கர ஹை பிபியா இருக்கு, நான் மெடிசன் சாப்பிட மாட்டேன், நான் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்றேன் அப்படின்ட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா ஹை பிபியோ லோ பிபியோ இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. மெடிசனை சாப்பிடுங்க, முதல்ல சரி பண்ணுங்க, பேலன்ஸ் பண்ணுங்க, தென் ஸ்லோலி கெட் இன்டு மெடிடேஷன். மெடிடேஷனை நான் யூஸ் பண்ணி எப்படி என்ன நான் குணப்படுத்திக்கலாம்னு யோசிங்க. இனிஷியலா ப்ளீஸ் ரிலை ஆன் மெடிசன். அது தப்பு கிடையாது. அஸ் அ பிரமிட் மாஸ்டர் நான் இதை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பா நான் அதை கண்டிப்பா ஃபாலோ பண்றேன். அதே மாதிரி தான் சுகர் வந்துருச்சு ஒருத்தருக்கு, உண்மையாலுமே இது லைவ் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு 650 சுகர் இருந்துச்சு. ஓகேவா? டாக்டர்கிட்ட போனாங்க. அவங்க டயக்னோஸ் பண்ணாங்க. ஏன்னா அன்யூஷுவல் வெயிட் லாஸ், அன்யூஷுவல் யூரினேஷன் இருந்ததுனால அவங்க டவுட் பண்ணிட்டாங்க. என்னவோ டிஃபரன்ஸ் தெரியுது என்னோட ஹெல்த்ல. ஸோ லெட் மீ கோ டு த டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சென்சிபிளா யோசிச்சு டாக்டர் கிட்ட போனாங்க. டாக்டர்ஸ் கொடுத்த மெடிசனை 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் 2 மந்த்ஸ் சாலிடா அதை சாப்பிட்டாங்க. தென் ஸ்லோலி தட் பர்சன் சேஞ்ச்ட்.
த லைஃப் ஸ்டைல். அவங்களோட வாழ்க்கை முறைய மாத்துனாங்க. எப்படி மாத்துனாங்க? டயட்ல கான்ஷியஸ் ஆனாங்க. டயட்ல என்ன மாரி டயட் கொண்டு வந்தாங்க? ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அப்புறம் அரிசி வகைகள்ல வந்து அந்த டிஃபரெண்ட் வெரைட்டீஸ் ஆஃப் ரைஸ வந்து ட்ரை பண்றது. அப்புறம் அது எல்லாத்துக்கும் மேல இன்னொன்னு வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல தன்னை இன்வால்வ் பண்ணிக்காததுனால தான் சுகர் இம்பேலன்ஸ் ஆயிருக்குங்கிற அந்த ரீசன அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால ரெகுலர் வாக்கிங், யோகா அப்படிங்கிறத அவங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் மெடிசின கொஞ்சம் கொஞ்சமா விட ஆரம்பிச்சாங்க. இப்ப டோட்டலா விட்டுட்டு சுகர் டோட்டலா பேலன்ஸ் ஆயி டோட்டல் நார்மல் கண்டிஷன்ல. பட் அதுக்காக சுகர் நார்மல் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக டயட்ட திருப்பி மாத்துனாங்களா? கிடையாது. தட் பெர்சன் இஸ் ஸ்டில் பர்ட்டிகுலர் அபவுட் த டயட் ஆஸ் வெல் அஸ் த வாக்கிங் ஆக்டிவிட்டீஸ், பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நோ டாக்டர், நோ மெடிசின் அப்படின்னு சொன்னா, தயவு செஞ்சு பிளைண்டா கண்ண மூடிட்டு அப்படியே நம்பிட்டு போய் ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்காதீங்க. நோ டாக்டர், நோ மெடிசின்னா எதுக்கு எடுத்தாலும் மெடிசின்ல ரிலை பண்றது. எனக்கு தலைவலியா, ஒரு மைக்ரைன் ப்ராப்ளமா, உட்கார்ந்து மெடிசின் சாப்பிடுங்க. அந்த சப்சைட் பண்ணுங்க. அந்த பெயின சப்சைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேஷன் பண்ணிட்டே இருங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த சப்சைட் ஆக மெடிசின ரிலை பண்ணாமயே உங்களுக்கு வந்து அந்த சப்சைட் ஆகுதா அப்படின்னு உங்கள நீங்களே பொறுமையா அப்சர்வ் பண்ணுங்க. அதுக்கு நமக்கு பொறுமை கிடையாது. அவசரம். இம்மீடியட்டா எனக்கு சரியாகணும். அப்ப மெடிசின போய் ரிலை பண்ணா அப்படி அதுக்கு தான் பத்திரிஜி சொல்லியிருக்காரு. நோ டாக்டர், நோ மெடிசின் அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு எல்லாத்துலயும் வேகம். இன்னைக்கு எனக்கு எல்லாமே நடக்கணும். இப்பவே எனக்கு எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் இட் வில் நாட் ஹேப்பன் ஃபிரெண்ட்ஸ். நீங்க மெடிசின் சாப்பிடுறதுனால யாருக்கு கெடுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆஸ்ட்ரல் பாடி தான் டேமேஜ் ஆகும். திரும்ப திரும்ப நீங்க இந்த கார்மிக் லூப்குள்ள வந்துட்டே இருப்பீங்க. அதிலிருந்து உங்கள வெளியில வர்றதுக்காக தான் பத்ரிஜி அந்த ஸ்டேட்மெண்ட்ட சொன்னாரு. ஸோ ப்ளீஸ் ட்ரை டூ அண்டர்ஸ்டாண்ட். அதாவது பத்ரிஜி சொன்னது கரெக்ட் தான். 100% கரெக்ட் தான். பட் உங்களுக்கு அது எந்த அளவுக்கு பொருந்தும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க அத எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ரேஸ வந்து ஃபாலோ பண்ணுங்க. சும்மா கண்ண மூடிக்கிட்டு பத்ரிஜி சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க பண்ண முடியாது. பத்திரிஜி சொன்னது வந்து அவரு ஹையர் கான்ஷியஸ்ல இருந்து அவரு சொல்லியிருக்காரு. பத்திரிஜிய புரிஞ்சுக்கணும்னா நாம இன்னும் எத்தன வேலை செய்ய வேண்டியது இருக்கு. ஓகேவா ஃபிரெண்ட்ஸ்? சோ அதனால எத்தன வேலைன்னா பிசிக்கலா நான் சொல்லல. ஐம் டாக்கிங் அபௌட் த இன்னர் செல்ஃப். நமக்குள்ள நாம செய்ய வேண்டிய வேலைகள் நெறைய இருக்கு. அவர் அதையெல்லாம் முடிச்சுட்டாரு. அதனால தான் வாக்கின் வந்தாரு. கடமையும் முடிச்சாரு. அவர் பாடி வெக்கேட் பண்ணாரு. ஃபார் எ கைண்ட் இன்ஃபர்மேஷன் அவரோட அனைத்து கடமைகளையும் சொல்லிக்கிறேன். அஃப்கோர்ஸ் அவர் நோ டாக்டர், நோ மெடிசின ஃபாலோ பண்ணுனாரு. அதுலயும் எந்த டவுட்டும் கிடையாது. அவரோட எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டீஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு, ஹி வாஸ் அக்கவுண்டபிள் ஃபார் ஹிஸ் ஓன் தாட், வேர்ட் அண்ட் டீட். அவரோட ஒவ்வொரு வார்த்தைக்கும், ஒவ்வொரு சொல்லுக்கும், ஒவ்வொரு எண்ணத்திற்கும், ஒவ்வொரு செயலுக்கும் அவரு முழு பொறுப்பெடுத்து வேலை பார்த்துட்டு, கடமைகளை முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் பாடி வெக்கேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நோ டாக்டர், நோ மெடிசின் அப்படிங்கிறதுல தயவு செஞ்சு இனிமே வந்து எந்த கன்ஃப்யூஷனும் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு மெடிசின்ஸ இனிஷியலா சப்போர்ட் எடுத்துக்கோங்க. தென் ஸ்லோலி ரிலை ஆன் மெடிடேஷன். கொஞ்சம் கொஞ்சமா மெடிசினோட சப்போர்ட்ல இருந்து வெளியில வந்துட்டு, ஈவன் ஃபார் கேன்சர், ஈவன் ஃபார் டிபி, ஈவன் ஃபார் எந்த ஒரு கிரானிக்கல் டிசீஸா இருந்தாலும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ப்ளீஸ் இனிஷியலா மெடிசின ரிலை பண்ணுங்க. தென் ஸ்லோலி கம் அவுட் ஆஃப் இட். நீங்க அதிலேயே ஸ்டிக் ஆன் பண்ணுனீங்கன்னா தான் தப்பு. கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துருங்க. பட் அத பண்ணாம விட்டுட்டு, உங்களுக்கு நீங்களே சின்சியரா பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண மாட்டேன். நான் வந்து டயட் கான்ஷியஸ் ஆக மாட்டேன். கேட்டா எனக்கு வந்து நானே என்ன ஹீல் பண்ணிக்குவேன். இந்த மாரிலாம் உங்க வாய்ஸ் எதுவுமே கேட்கல, பிரேக் ஆகுது.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சொல்ல வர்றது வந்து இதுதான். ப்ளீஸ் தயவு செஞ்சு நோ மெடிசன், நோ டாக்டரை தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. அதனுடைய கிளியர் எக்ஸ்பிளனேஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இப்போ சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்குன்னா ப்ளீஸ் நீங்கள் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ எந்த வியாதியாக இருந்தாலும் இனிஷியலாக ப்ளீஸ் ரிலை ஆன் மெடிசன். அதுக்கப்புறமா ஸ்லோவாக அதுலேருந்து வெளியில் வரணுங்கிறதையும் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிக்கோங்க. அது எல்லாமே சரியாயிடுச்சு அப்படிங்கறதுக்காக திருப்பியும் ரிவர்ஸ் பண்ணிட்டு திருப்பியும் பொறுப்பு இல்லாம நான் வந்து இப்போ சுகர் இம்பேலன்ஸா இருந்தது, நான் மெடிசின் சாப்பிட்டேன், சரி பண்ணேன், ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் பண்ணேன், லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணேன், எனக்கு நார்மல் ஆயிடுச்சுன்னு திருப்பியும் நான் எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணினேன் அப்படின்னா என்னதான் அஃபெக்ட் பண்ணும், மற்றவங்க யாரையுமே அதை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ கன்சிஸ்டன்சி கொடுக்கறது, எனக்கு நானே நேர்மையாக நடந்துக்கிறது அப்படிங்கிறது என் கையில் மட்டும்தான் இருக்கும். டெம்ட் ஆகும், ஸ்வீட்ஸை பார்க்கும்போது ஆஹா நான் சாப்பிட்டணும், அந்த ஸ்வீட் எனக்கு வேணும் அப்படின்னு டெம்ட் ஆகும். ஆனால் டெம்ட் ஆகி நான் சாப்பிட்றேன். டெம்ட் ஆகிறது யாரு? நான் தான். சாப்பிட்றது யாரு? நான் தான். அப்போ அதனுடைய விளைவுகளை யார் சமாளிக்கணும்? நான் தான் சமாளிக்கணும். சரி, ஓகே. அப்போ நான் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா எனக்குன்னு ஃபேமிலி இல்லையா? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அந்த ஃபேமிலியும் அதுல அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற அந்த பொறுப்புணர்வோடவும் நம்ம செயல்படணும் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தயவு செஞ்சு நோ டாக்டர் நோ மெடிசினை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ப்ளீஸ் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, இல்ல சேட் பாக்ஸ்ல போடுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஓகேவா? கிளியரா புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது? புரிஞ்சுது மேம். ஓகே, தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எந்த வியாதியாக இருந்தாலும் எந்த வியாதியாக இருந்தாலும் கண்டிப்பா நமக்கு வந்து கியூர் ஆகும். ஆனா அதுல டவுட்டே கிடையாது. அந்த அளவுக்கு நீ ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளனே இல்லை, எனக்கு நான் நேர்மையா நடந்துக்கணும். இப்ப எனக்கு வந்து இவ்வளவுதான் டயட், நான் வந்து இந்த இந்த அளவுக்கு தான் நான் சுகர் சாப்பிடணும் இன்னைக்கு. இன்னும் சொல்ல போனா சில குழந்தைங்களுக்கு வந்து சால்ட் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு. அந்த குழந்தைக்கு வந்து இவ்வளவு அளவு தான் சால்ட் அந்த பேரண்ட் வந்து கொடுக்கணும். நீங்க வந்து அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு நம்ம கொடுத்தோம்னா அந்த குழந்தையோட ஹெல்த் வந்து பயங்கரமா அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டிசிப்ளின் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியணும். எனக்கு என்ன டிசிப்ளின் பண்ணிக்க எனக்கு தெரியணும். மெடிடேஷன்ங்கிறது வந்து ஒரு கருவி. அந்த கருவியை நான் பயன்படுத்தி என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய வெல்த், அதாவது என்னுடைய வெல்த்னா இது பணம் சம்பாதிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து சொத்து சேர்க்கறது, அந்த மாதிரி அதுல எதுலையுமே நம்ம நேர்மையான முறையில நம்ம கொண்டுட்டு வரோம், ஒரு டிசிப்ளின்டா கொண்டுட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பா அது நமக்கு சாதகமா தான் கொடுக்கும். நாம வந்து மெடிடேஷனை வந்து ரொம்ப அப்சஸ்ட் தாட், இந்த அப்சஸ்ட்னா என்ன சொல்றது, ரொம்ப அப்படியே வெறித்தனமா எனக்கு மெடிடேஷன் தான் எல்லாமே அப்படின்னு உட்கார்ந்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் சப்போர்ட் பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த இதை பத்தியும் நான் இன்னைக்கு பேசணும்னு நினைச்சேன். ஸோ பேரலி நீங்க வந்து கொஸ்டின்ஸை போஸ்ட் பண்ணுங்க, நான் அதுக்குள்ள இந்த கொஸ்டினுக்கு இந்த இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன், தே பிகம் வெரி அப்சஸ்ட் வித் மெடிடேஷன். மெடிடேஷனுக்குள்ள வந்துட்டு அவங்க செய்ய வேண்டிய வேலை, ஏன்னா இப்போ ஒரு 21 வயசு பையனோ பொண்ணோ மெடிடேஷனுக்குள்ள வராங்க அப்படின்னா என்ன பண்றாங்க அப்படின்னா they forget about their family. சரிங்களா? அவங்க ஃபேமிலியை மறந்துடுறாங்க. குடும்பத்துல இருக்கிறவங்களோட ஒவ்வொருத்தரோட உணர்வுகளை அவங்க புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க அப்படிங்கிறத மறந்துடுறாங்க. அதுக்காக தான் அவங்க அந்த குடும்பத்துல பிறந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் மறந்துட்டு மெடிடேஷன் மட்டும்தான் எனக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவை செய்ய போறேன், நான் வந்து சர்வீஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விதத்துல எப்படியாவது போய் நான் வந்து சேர்ந்துடணும், ஏதாவது ஒண்ணு செஞ்சணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் மிஸ்லீட் ஆகுறாங்க. அவங்களுக்கும் நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்ன, அந்த 21 இயர்ஸ் ஓல்டு அல்லது யங்ஸ்டர்ஸ் தான் அப்படி பண்றாங்களா அப்படின்னா அப்படி இல்லை. ஈவன் த மிடில் ஏஜ், ஈவன் த யங்ஸ்டர்ஸ், ஈவன் த ஓல்ட் ஏஜ் பீப்புள் ஆர் கெட்டிங் ஸ்ட்ரக் வித் அப்சஸ்ட் தாட் ஆஃப் மெடிடேஷன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகி நிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பத்ரிஜி ஒருத்தர், அவரோட லைஃப்ல வந்து அவர் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணாரு, அவரோட வாழ்க்கைய அவரு வாழ்ந்துட்டு போனாரு. அவருக்கு என்ன வேணும்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டு அதை டிசைட் பண்ணிட்டு அதன்படி வாழ்ந்துட்டு போனாரு. ஆனா நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அவர் தியானத்தை சொல்லி கொடுத்துட்டாரு. அந்த தியானத்துல உட்கார்ந்து எனக்கு என்ன வேணும்னு நான் பார்க்கணும், எனக்கு என்ன நான் புரிஞ்சுக்கணும்னு நான் பார்க்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும்னு நான் பார்க்கணும். அதை விட்டுட்டு பத்ரிஜி சொல்லிட்டாரு. பத்ரிஜி லைஃப்ல வந்து அவரோட லைஃபுக்கு எப்படி வேணுமோ அப்படி சாய்ஸ் அவர் எடுத்துக்கிட்டாரு. ஓகேங்களா? நமக்கு என்ன சாய்ஸ் வேணும்னு நமக்கு தான் தெரியும். நான் வெறும் மெடிடேஷன் உட்கார்ந்துட்டே இருந்தேன் அப்படின்னா நான் ஃபேமிலி எப்ப பார்க்க முடியும்? பத்ரிஜி அதுக்கும் ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன், புத்தா பிளஸ் யசோதரா இஸ் ஈக்குவல் டு PSSM அப்படின்னு
தெளிவா சொல்லிட்டு போயிருக்காரு. சோ மெடிடேஷன பண்ணுங்க. உங்க ஃபேமிலிய பாருங்க. அதுக்கப்புறமா சர்வீஸ்க்கு வாங்க. ஃபேமிலிய பார்க்க மாட்டேன். நான் மெடிடேஷன் மட்டும் பண்ணுவேன். நான் என்ன மெடிடேஷன்ல கத்துக்கணும்? நான் மெடிடேஷன் பண்ணணும். நான் வந்து உலகத்துல பெரிய மாற்றத்த குடுக்கணும். ஃபேமிலியவே பார்க்கலையே எப்படி உலகத்துல மாற்றத்த குடுக்குறது? ஓகேவா? ஃபேமிலில பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் நம்ம அந்த ஃபேமிலி கிரியேட் பண்ணியிருக்கோம்னா, நம்மளோட உணர்வுகளையும், எண்ணங்களையும் நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறது, அவங்க மூலமா நம்ம என்ன பாடத்த கத்துக்கிறது அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் அது எல்லாமே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஃபேமிலி இல்லாம நம்ம பண்ணவே முடியாது. நம்ம பண்ற எந்த ஒரு யக்னமுமே குடும்பம் இல்லாம நீங்க ஆதி காலத்துல இருக்கக்கூடிய ஹிஸ்டரியில இல்ல தமிழ் எந்த ஹிஸ்டரி வேணாலும் நீங்க படிச்சு பாருங்க. குடும்பத்தோட நீ எந்த யக்னமும் நடத்துனீன்னா மட்டும்தான் அது சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்மளோட மூதாதையர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுதான் பிஎஸ்எஸ்எம்லயும் சொல்லி கொடுக்குறோம். சரிங்களா? நம்ம வந்து கண்டிப்பா தனியா சன்னியாசியா போகணும் அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லவே இல்ல. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சோ அத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரே செகண்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அது இந்த மாதிரி அப்சஸ்டு தாட்ஸ்ல இருந்து நம்ம வெளியில வரணும். அதாவது மெடிடேஷன்ங்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா அதுல கூட நம்ம ரொம்ப தீவிரமா அதுக்குள்ள நம்ம போயிருவோம். அதுவும் செய்யாம உங்களோட தாட்ஸை வந்து சமநிலையில வச்சுக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா முயற்சி பண்ணணும். சரி, ஓகே. அப்படி அந்த தாட்ஸ் அப்சஸ்டு தாட்ல இருந்து அது எந்த தாட்டா வேணாலும் இருக்கலாம். பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை எப்படி வந்து பேலன்ஸ் பண்றது அப்படின்னா, நீங்க மெடிடேஷன்ல உட்காரும்போது எந்த ஒரு விஷயத்துல ரொம்ப தீவிரமா உங்க மனசு இருக்கு அப்படிங்கிறத போய் பாருங்க. அந்த தாட்ஸ ரீட் பண்ணுங்க. அந்த தாட்ஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கிற அந்த எண்ணத்தை வந்து மெதுவா பேலன்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா நீங்க தியானம் மட்டும் பத்தாது. ஃபேமிலியும் நம்ம பார்க்கணும். ஃபேமிலியில இருக்கிறவங்களோட உணர்வுகளுக்கு புரிஞ்சுக்கணும். நம்மளோட உணர்வுகள் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த உணர்வுல நம்ம சிக்கிட்டு இருக்கோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் அந்த உணர்வுகள்ல சிக்கிட்டு இருக்கிறவங்கள நம்ம வெளியில கொண்டு வர்றதுக்கும் நம்ம உதவி பண்ணணும். அதுதான் ஃபேமிலி. அதே இல்லாம ஃபேமிலி இல்லாம எப்படி நம்ம செய்ய முடியும்? ஸோ ஃபேமிலி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட உணர்வுகள் எப்படி முக்கியமோ, அதை நான் எப்படி கையாளணும்னு நான் நினைக்கிறேனோ, எப்படி என்னையே நான் அதிலிருந்து விடுவிச்சுக்கணும்னு நான் முயற்சி பண்றேனோ, அந்த முயற்சியை என் கூட டிராவல் பண்ற கோ பேசஞ்சர்ஸ் ஆன என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அதை நான் கத்து கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுல நான் ஃபெயில் ஆயிட்டு இங்க வந்து நான் மெடிடேஷன்ல உட்காந்துக்கிட்டு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து ஒத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். ஸோ தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறது என்னன்னா, உங்களோடத மட்டும், ஏன்னா அந்த இடத்துலயும் நான் அப்படிங்கிற அந்த இது இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணி தான் ஆகணும். அதை செஞ்சுதான் ஆகணும். பிகாஸ் பிஎஸ்எஸ்எம் இஸ் ஈக்குவல் டு புத்தா பிளஸ் யசோதரா தான். யசோதரா ஃபேமிலியை பார்த்துக்கிட்டாங்க, குழந்தைய பார்த்துக்கிட்டாங்க, அவங்க மாமியாரை பார்த்துக்கிட்டாங்க, அவங்க மாமனாரை பார்த்துக்கிட்டாங்க. அவங்களை எல்லாம் ஓரளவுக்கு ஒரு தன்னிலையை அடைந்து அவங்க ஒரு இண்டிபெண்டான ஒரு சூழ்நிலைக்கு வர வரைக்கும் யசோதரா அவங்களுக்கான சப்போர்ட்டை கொடுத்தாங்க. அதோட பேரலா அவங்களோட நாம எந்த இடத்துல நம்ம வந்து இன்னும் கத்துக்கணும், இன்னும் எப்படி கத்துக்கலாம், என்னென்ன கத்துக்கிட்டாங்க, பற்றற்ற இருக்கிறது, டிட்டாச்மெண்ட்ல லவ்ல இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க, நான் இன்டர்ஃபரன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க, நான் ஜட்ஜ்மெண்டல் பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க, நோ காசிப் பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் அவங்க கத்துக்கிட்டே வந்தாங்க. அவங்க ஃபேமிலி பாத்துக்கிறதோட பேரலி அவங்க ஸ்பிரிச்சுவலாவும் இந்த கான்செப்ட்ஸை வந்து புத்தர் எத்தனை 8 வழி பாதை சொல்லியிருந்தாரோ அது எல்லாத்தையும் அவங்க வீட்டுல இருந்தபடியே அவங்க கத்துக்கிட்டாங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வி ஆர் ஆல் யசோதராஸ், வி ஆர் ஆல் புத்தாஸ். ரெண்டுமே நம்ம தான். ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு நோ மெடிசன் நோ டாக்டர் அப்படின்னு சொல்றதையும், இந்த மாதிரி வந்து ஃபேமிலியை விட்டுட்டு நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கிறதோ, ஸோ வந்து தயவு செஞ்சு அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட இருந்து தான் நம்ம வந்து நம்மளை வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால ஃபேமிலி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபேமிலியை விட்டுட்டு நம்ம போய் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. யங்ஸ்டர்ஸ் கிட்டையும் சரி, பெரியவங்களா இருந்தாலும், சின்னவங்களா இருந்தாலும், மிடில் ஏஜ்டா இருந்தாலும், எல்லார்கிட்டையும் நான் வச்சுக்கிற ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்க பணம் சம்பாதிக்கிறது முக்கியம், ஃபேமிலி பார்த்துக்கிறது முக்கியம். நீங்க பணம் சம்பாரிச்சாதான் உங்க அடுப்பு எரியும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேமிலியை விட்டுட்டு இது பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஃபேமிலியோட சேர்ந்து தான் பண்ணணும். ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. உங்க ஹஸ்பண்ட் ஆகட்டும், ஒய்ஃப் ஆகட்டும், இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், புரிஞ்சுக்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்க. அவங்களுக்கான டைம் அண்ட் ஸ்பேஸ் கொடுங்க. அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எல்லாரும் அதாவது எல்லாரும் உடனே தியானத்தை கத்துக்க மாட்டாங்க. உங்களை பார்த்து அவங்க ஏதோ ஒரு ஜென்மத்துல ஏதோ ஒரு இடத்துல
அவங்க வந்து தியானத்தை வந்து சீரியஸா எடுத்துக்குவாங்க. நீங்க இன்னைக்கு சொல்றது வந்து இன்னைக்கு செய்யல அதனால விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு இல்லைனாலும் அவங்க ஏதோ ஒரு ஜென்மத்துல அவங்க மாறுவாங்க. ஹேவ் பேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சோ தயவு செஞ்சு நீங்க ஆனா அத வந்து நேக்கா ஹேண்டில் பண்ண தெரியணும். அந்த அளவுக்கு புத்தி கூர்மையோட நம்ம செயல்படணும். இவன் இப்படித்தான், இவன் எதுக்குமே ஆக மாட்டான். ஒரு ஆகாவலி. ப்ளீஸ் டோன்ட் சே சச் வேர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாமளும் அந்த ஸ்டேஜ்ல இருந்து தான் மேல வந்திருக்கோம். அவங்கள மாரி நம்ம அந்த இடத்துல இருந்து தான் நம்ம வளர்ந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். சோ நம்ம வேலை பார்க்கணும். யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. யாரையுமே தாழ்வா நினைக்காதீங்க. யாரையும் உயர்வாவும் நினைக்காதீங்க. அது சமநிலை. அதுதான் சமநிலை. ஓகேவா? யாரையும் நீங்க வந்து உயர்வா, ஐயோ! ஜெயந்தி மேம் ஆஹா! சஹானா ஆஹா! அப்படின்னு யோசிக்காதீங்க. கோமதி நந்தகோபால் நோ ப்ளீஸ். எல்லாரும் நம்ம கூட டிராவல் பண்ற பஸ்ல உங்க கூட சீட்ல உட்கார்ந்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. ட்ரெயின்ல போறப்போ உங்க ட்ரெயின் பக்கத்துல உங்க பக்கத்துல, ஃப்ளைட்ல போறப்போ உங்க பக்கத்துல உட்கார்ந்திருப்பாங்கல்ல, நீங்க ஒரு சர்ச்சுக்கு போறீங்க, அங்க உங்க கூட உட்கார்ந்து பிரேயர் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி தான் நாங்க எல்லாரும். எல்லாருமே அப்படித்தான். ஓகேவா? நான் என்னோட பாதையில நான் போறேன். நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு அது ஒத்து வரும்னா அத எடுத்துக்கங்க. இல்லையா விட்டுட்டு வேற ஏதாவது தேடி பாருங்க. ஆனா தயவு செஞ்சு தப்பா ஒண்ண புரிஞ்சுகிட்டு, தவறான கண்ணோட்டத்துல அத பயன்படுத்திக்கிட்டு தியானத்தையோ, பிஎஸ்எஸ்எம்மையோ தயவு செஞ்சு ப்ளேம் பண்ணாதீங்க. ஓகேவா? ஏன்னா ப்ராப்ளம் ஒண்ணு வருது அப்படின்னு சொன்னா, மெடிடேஷன ப்ராப்ளமா கொண்டுட்டு வராதீங்க. மெடிடேஷன் வந்து என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லோக நிவாரணி. ஆமா, சர்வலோக நிவாரணி தான். அவங்க அதுல டவுட்டே கிடையாது. அத நீங்க எப்படி கையாள்றீங்க அப்படிங்கிறது தான். அத கையாள்றதுக்கு என்ன தெரியணும் ஃபர்ஸ்ட்டு? உங்களோட எண்ணங்கள் சரியா இருக்கணும். உங்களோட எண்ணங்கள் சரியா இருக்கா? எண்ணங்கள் சரியா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அன்செல்ஃபிஷா இருக்கணும். ரொம்ப தீவிரமா நான் வந்து நான் இன்டர்ஃபெரன்ஸ் ஃபாலோ பண்றேன். என் பொண்ணுக்கு வந்து படிக்க மாட்டேங்கிறா, எழுத மாட்டேங்கிறா. நான் வந்து கண்டுக்க மாட்டேன். ஏன்னா நான் நான் இன்டர்ஃபெரன்ஸ் ஃபாலோ பண்றேன். புரிஞ்சுதா? ஹவ் ஸ்டூபிட் ஆம் ஐ இல்லையா? அவளுக்கு என்ன தெரியும்? நான் இன்டர்ஃபெரன்ஸ் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். அவ என் ஃபேமிலின்னு ஏன் வந்திருக்கா? எதுக்கு என் ஃபேமிலின்னு வந்திருக்கா? அந்த இடத்துல நான் இன்டர்ஃபெரன்ஸ் பத்திரிச்சு சொல்லிட்டாரு. நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு பிரச்சனை. இல்ல என் ஹஸ்பண்ட் எனக்கு பிரச்சனையா இருக்காங்க. எப்படி அவங்க அப்படி பிஹேவ் பண்ணலாம்? நான் நான் ஏன் நான் செய்யணும்? எதுக்கு நான் விட்டு குடுத்து போகணும்? அப்படின்னு நான் உட்கார்ந்திருக்கேன். ஏன்னா, நான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டில இருக்கேன். எனக்கு தெரியும் ஆன்மா தான் எல்லாம் உருவாக்குதுன்ட்டு. நோ ஃபிரெண்ட்ஸ். அந்த ஈகோவும் எனக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ ஈகோலெஸ்ஸா இருக்கறக்கு, என்ன ட்ரெயின் பண்றதுக்கு என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸே எனக்கு ஃபேமிலியா என்னோட ஃப்ரெண்ட்ஸாவும், என் ஃபேமிலியாவும் வந்திருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கணும். அவசரப்பட்டு பேசுறதுலயோ, அவசரப்பட்டு முடிவெடுக்கிறதுலயோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஓகேவா? மெடிடேஷன ஒரு காரணமா சொல்லி தயவு செஞ்சு யாரும் எந்த தப்பும் செய்யாதீங்க. மெடிடேஷன் வந்து ஒரு கருவி அவ்வளவுதான். நீங்க எப்படி அரிசி வந்து சாப்பிடுறதுக்கு பயன்படுதோ, காத்து வந்து சுவாசிக்கிறதுக்கு பயன்படுதோ, அதே மாரி வீடு வந்து எப்படி குடியிருக்கிறதுக்கு பயன்படுதோ, அந்த மாதிரி நீங்க வாழ்க்கையில நிம்மதியா, ஒரு ஆரோக்கியமான, ஒரு வசதியான வாழ்க்கைய வாழ்றதுக்கு உதவி செய்யறது மட்டும் தான் தியானத்தோட வேலை. ஆனா அந்த தியானத்து மேல போய் நீங்க அளவுக்கு அதிகமான ஒரு மோகத்தோட நீங்க அது கூட இருந்துட்டு, தியானத்த ப ப ஐ மீன் ப்ளேம் பண்றது அப்படிங்கிறது, அது நியாயம் இல்லாத வேலை. அது இட் இஸ் ஹேப்பனிங் எஸ்பெஷலி அமங் த யங்ஸ்டர்ஸ். அதனால நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன். அந்த மாரி யங்ஸ்டர்ஸ் வரும்போது போய் வேலை செய்யுங்க. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, பத்திரிஜி எத்தனையோ பேர போய் சொல்லியிருக்காங்க. "வேலை பாரு, சம்பாரி" அப்படின்னு தான் சொன்னாங்க. எனக்கெல்லாம் ஒரு நாள் கூட நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட மந்த் சேலரிய வந்து நான் கொண்டு போய் டொனேட் பண்ணப்போ, அவ இப்பதான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கா. அவகிட்ட டொனேஷன் வாங்காதீங்கன்னு சொல்லி திருப்பி எனக்கு பணத்த குடுக்கறக்கு பதிலா, எனக்கு ஒரு பிரமிட்ட கிஃப்ட்டா குடுத்து, "நீ டொனேட் பண்ணாதன்னு" சொல்லி எனக்கு சொன்னாரு. அதுதான் பத்திரிஜி. பத்திரிஜி பத்தி ரொம்ப தெரியாம பத்திரிஜி சொன்னாரு. தயவு செஞ்சு வந்து தப்பா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க ஃபிரெண்ட்ஸ். ஓகேவா? தயவு செஞ்சு யோசிங்க. உங்களோட புத்திய யூஸ் பண்ணுங்க. நீங்க சிந்திங்க. உணர்வுகள புரிஞ்சுக்கோங்க. உணர்வு ரீதியா எதையும் ஹேண்டில் பண்ணுங்க. தயவு செஞ்சு உணர்வு ரீதியா ஹேண்டில் பண்ணுங்க. உணர்வுகள புரிஞ்சுக்கோங்க. உங்களோட உணர்வுகள் எங்க நிக்குதுன்னு பாருங்க. உணர்வற்ற நிலையில இருந்து வெளியில வாங்க. அதுதான் கான்ஷியஸ்னஸ். உணர்வு நிலை தான் கான்ஷியஸ்னஸ். ஓகேவா? எனக்கு என்னோட உணர்வுகள் புரியணும். இப்ப வந்து மஞ்சுக்காவாகட்டும், இல்ல யாரா வேணாலும் இருக்கட்டும், சுபாஷினி மேம் ஆகட்டும், யாருக்காவது ஒரு மனசு டிஸ்டர்ப் ஆகுது அப்டின்னா, எனக்கு அது புரியணும். என்னோட மனசு வலிக்கணும் எனக்கு. அப்பதான் என்னோட உணர்வு நிலையில இருக்கேன்னு அர்த்தம். இட் டசன்ட் மீன் தட் அது வலிக்கணும் அப்டிங்கிறதெல்லாம் கிடையாது ஃபிரெண்ட்ஸ். திருப்பி இந்த ஸ்டேட்மெண்ட் நான் திருப்பி சொல்லிக்கிறேன். அந்த பெயின் வந்து அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணும்போது, எனக்கு அது புரியணும். அப்ப என்னோடத புரிஞ்சு வச்சிருந்தா தான் எனக்கு அவங்களுது புரியும்.
நான் என்னோடதே புரிஞ்சுக்காம உணர்வற்ற நிலையில உட்கார்ந்துகிட்டு அடுத்தவங்கள போட்டுக்கிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன்னா நோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் டோன்ட் டூ இட். உணர்வுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். உணர்வுகள் இமோஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இமோஷன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. உங்களோட உணர்வுகளுக்கு மரியாதை கொடுங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அதை என்னன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அதை பேலன்ஸ் பண்ணுங்க. சப்ரஸ் பண்ணாதீங்க, அடக்கி வைக்காதீங்க, அதை சமன்படுத்துங்க. தியானம் பண்ணுங்க, மூச்சு கவனிங்க, காஸ்மிக் எனர்ஜி எடுங்க. உங்களோட தீவிரமா இருக்கக்கூடிய அந்த உணர்வை சமநிலைக்கு கொண்டுட்டு வாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி பழகுங்க. அதை விட்டுட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு நான் மெடிடேஷன் பண்றேன். எங்க அம்மா என்னை படிக்க வச்சிருக்காங்க, கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சிருப்பாங்க. ஆனா நான் மெடிடேஷன்ல போய் நான் உட்காந்துக்குவேன். ஏதோ ஒரு இடத்துல போய் உட்காந்து இது தியானத்தை சொல்லி கொடுக்க போறேன், நான் சர்வீஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் உட்காந்துக்குவேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த மாதிரி என் டைம் அண்ட் எனர்ஜி நான் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். என்னோட அம்மாவோட உணர்வுகள் என்னங்கிறது எனக்கு புரியாது. ஓகேவா? என்ன படிக்க வச்சிருக்காங்க, நான் அவங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அவங்கள நான் எப்படி பொறுப்பா பாத்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதை விட்டுட்டு நான் போய் உட்காந்துட்டு சன்னியாசியா போறேன் அப்படின்னு நான் போயிருவேன். சோ இது எல்லாமே அவங்களோட உணர்வுகளை காயப்படுத்துறதுக்கு தான். காயப்படுத்துறதுக்காகவும் நம்ம இங்க வரல ஃப்ரெண்ட்ஸ். பிஎஸ்எஸ்எம் சொல்லி கொடுக்கறதே உன்னோட உணர்வுகளை நீ புரிஞ்சுக்கோ, உன்னோட உணர்வுகளுக்கான சுதந்திரம் எந்த அளவுல இருக்கோ அது சரியான முறையில பயன்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. உங்க உணர்வுகள் அதே மாதிரி மத்தவங்களுக்கும் உணர்வுகள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அவங்க உணர்வுகளை சமநிலையில இருக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க. அவங்க சுதந்திரத்துல தலையிடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பாருங்க. அதுதான் பிஎஸ்எஸ்எம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம தியானம் பண்ண போறேன், சன்னியாசியா போறேன், நோ டாக்டர் நோ மெடிசன், நான் இன்டர்ஃபரன்ஸ்னு எதுவுமே தலையிடாம இருக்கிறது, இதெல்லாம் இட் இஸ் நாட். ரொம்ப அப்சஸ்டா இருக்கிறது. இல்ல ஒரு பக்கம் என் கூட டிராவல் பண்றவங்க எல்லாரும் தியானம் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்காக அவங்கள வீட்டை விட்டு ஒதுக்கியும் நான் வைக்க கூடாது. அதையும் நான் பார்க்கணும். இந்த பேலன்ஸ் பண்ணிக்க எனக்கு தெரியல அப்படின்னா பேலன்சிங் பாயிண்ட் கிரியேட் ஆகிற வரைக்கும் நான் லைஃப் லெசன்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நான் திரும்ப திரும்ப வந்தே ஆகணும். ஸோ பேலன்சிங் பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சமநிலையில என் மனசை வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பா நான் மட்டுமே பயிற்சி எடுக்க முடியும். நான் மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் மட்டும்தான் செய்யணும். ஸோ பேலன்ஸ் பண்ணிக்க எனக்கு தெரியணும். ஸோ சமநிலையில வச்சிருக்கிறதுக்கு நான் தான் பயிற்சி எடுக்கணும், நான் தான் முயற்சி பண்ணிக்கணும். ஸோ இதை எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா தியானம் எல்லா விதமான வியாதியையும் குணப்படுத்தும். சர்வரோக நிவாரணியா அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறதுலயும் எந்த டவுட்டும் கிடையாது. இருக்கு. அதுக்கும் லைவ் எக்ஸாம்பிளா நான் அவங்க முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பா எனக்கு ஏதாவது பிரச்சனையா டயக்னோஸ் பண்றதுக்காக எனக்கு நான் ஏற்கனவே என்னோட நிறைய செஷன்ல நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு ரைட் லெக் ஹீல் அதாவது வலது கால் குதிங்கால் எனக்கு பயங்கரமான பெயின் கொடுத்துச்சு. நான் டாக்டர்கிட்ட போனேன், டயக்னோஸ் பண்ணினேன். அது என்ன சொன்னாங்கன்னா, நீ ஹார்டான செப்பல் போட்டது ஒரு ரீசனா இருக்கும், ரெண்டாவது உன்னோட ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரும் உனக்கு ரீசனா இருக்கும், அதனால பெயின் வருது அப்படின்னு சொன்னாங்க. டேப்லெட் கொடுத்துட்டு அவர் எனக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, நீ இன்னும் 5 வருஷம் ஆகி இந்த டேப்லெட் நீ சாப்பிட்டினாலும் உனக்கு இந்த குதிங்கால் வலி சரியாகாது அப்படின்னு சொன்னாரு. அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஓகே நான் டயக்னோஸ் பண்ணிட்டேன், எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப நான் என்ன பண்ணணும்? ரெண்டுமே ரீசன் தான். எனக்கு ஹார்டான செப்பல் நான் யூஸ் பண்ணேன். கண்டினியூஸா அந்த ஒரு 1 வீக் நான் நடக்க வேண்டிய சுச்சுவேஷன் எனக்கு இருந்துச்சு என்னோட ஒர்க் பிளேஸ்ல. அதனால எனக்கு அந்த செப்பல்னால குதிங்கால் வலியும் இருந்தது. அதே லெவலுக்கு அதை விட அதிகமா எனக்கு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரும் இருந்துச்சு. ஸோ டாக்டர் சொன்ன 2 பாயிண்ட்டையும் நான் எடுத்துக்கிட்டேன். மெடிசின் சாப்பிட்டு, அதாவது மெடிசின் பெயின் கில்லர் கொடுத்தாலும் அது சரியாகுமான்னு சொல்ல முடியாதுன்னு எனக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ மெடிசன் சாப்பிட்டாலும் எனக்கு அது ஹெல்ப் பண்ணாது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்? அப்போ என்னுடைய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரை நான் குறைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? மெடிடேஷன் பண்ணணும். ஸோ ஐ வாஸ் இன்டு மெடிடேஷன் மெடிடேஷன் மெடிடேஷன். ஒரு நாளைக்கு எப்பெல்லாம் எனக்கு கேப் கிடைக்குதோ ஒன்னா மெடிடேஷன்ல உட்காருங்க, இல்லை புக்கு படிப்பேன். சரி, அதுக்காக என் ஃபேமிலியெல்லாம் நான் பார்க்காம விட்டேன். நான் அவங்களுக்கு செய்ய வேண்டிய சாப்பாடு செஞ்சு வைக்காம மற்றவங்களை ரிலை பண்ணி இருந்தேன்னா நோ, ஐ டிடன்ட் டூ இட். அதை நான் செய்யவே இல்லை. எந்திரிச்சு அவங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறது, காலேஜ்க்கு அனுப்புறது எல்லாத்தையும் ப்ராப்பரா செஞ்சுட்டு வீட்டு வேலையும் நான் செஞ்சுட்டு, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் we don't have maid at home because we do all the work அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். I was doing all the work because I took it as an opportunity. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்காக நான் இன்னொருத்தர் ரிலை பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த செல்ஃப் ரிலையண்டா நான் இருக்கிறதுக்கு எனக்கு நானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஐ வாஸ் டூயிங் ஆல் த ஒர்க் ஆன் மை ஓன். ஐ டென்ட் கம்ப்ளைன் எனி ஒன், ஐ டென்ட் பிளேம் எனி ஒன். அதுக்காக யாரையுமே என்னோட வேலை செய்யறதுக்காக ஒரு சப்ஸ்டியூட்டையும் நான் ரெடி பண்ணவே இல்லை அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதனால மட்டும்தான் என்னால் இவ்வளோ ஸ்ட்ராங்கா பேச முடியுது. இன் 8 monthsல என்னோட அத்தனை வலியையும் நான் சரி பண்ணினேன்.
கியூர் பண்ணினேன். இன்னைக்கு நீங்க எத்தனை கிலோமீட்டர் நடக்க சொன்னாலும் என்னால நடக்க முடியும். எனக்கு குதிங்கால் வலி இருக்குதுங்கிறதுக்கான சுவடே எனக்கு கிடையாது. ஐ ஐ டுக் மெடிசன் ஃபார் 2 days மேக்ஸிமம் சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். பெயின் கில்லர் தான். எனக்கு தெரியும் பெயின் கில்லரோட இம்பாக்ட் என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். 2 நாள் தான் நான் வந்து சாப்பிட்டேன் பெயின் கில்லரை. அதுக்கப்புறம் மெடிடேஷன்ல உட்காந்து என்னோட தாட்ஸ் ஐ வாஸ் அப்சல்யூட்லி அப்சர்விங் மை தாட்ஸ். என் தாட்ஸ் எங்கெல்லாம் லேக் ஆச்சு, ஓகே இந்த இடத்துல நான் வந்து அவேர்னஸ் இல்லாம நான் பேசியிருக்கேன், இந்த இடத்துல நான் வந்து என்னோட எனர்ஜியை வந்து லீக்கேஜ், என்னோட அவேர்னஸ் இல்லாம அனாவசியமான ஓவர் திங்கிங்ல நான் போயிருக்கேன், அனாவசியமா பயந்துருக்கேன். எனக்கு பொறாமப்படலாம் தெரியாது, அதனால நான் பொறாமையெல்லாம் பட்டேன்னு நான் சொல்ல முடியாது. அவேர்னஸ் இல்லாம நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதில் தேவையில்லாத பயத்துல இருந்திருக்கேன். பயம் இருக்கும், மெடிடேஷன்ல உட்காருவேன், பயம் பயங்கரமா எனக்குள்ள வரும், வந்துட்டே இருக்கும், பயங்கரமா வந்துட்டே இருக்கும் பயம். அப்போ நான் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுவேன், அந்த பயத்தை அப்சர்வ் பண்ணுவேன். அது 1 day இல்ல 3 days இல்ல, கிட்டத்தட்ட மந்த்ஸ் டுகெதர் எனக்கு அந்த ஃபியர் எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. பட் ஸ்டில் ஐ வாஸ் சிட்டிங் இன் த மெடிடேஷன், ஐ வாஸ் ஃபேசிங் மை ஃபியர். இந்த மெடிடேஷன் அந்த பயத்தை என்னுடைய தியானத்துல நான் ஃபேஸ் பண்ணினேன். அதனால அந்த பயம் வந்து தானாவே சப்சைட் ஆக ஆரம்பிச்சு, அந்த பயத்துல இருந்து நான் வெளியில வர வர என்னோட குதிங்கால் வலி குறைய ஆரம்பிச்சது. ஓகேவா? 8 monthsல சுத்தமா அந்த குதிங்கால் வலி காணாமே போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல என்னோட பெயினுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான் எடுத்துக்கணும். நான் தான் மெடிடேஷன்ல உட்காந்து நான் தான் சரி பண்ணிக்கணும். இங்க பத்திரிஜி நோ டாட்டா நோ மெடிசன் சொன்னாருன்னு சொல்லிட்டு நான் வந்து எதுவுமே கண்டுக்காம விட்டு அது என்னன்னே தெரியாம நான் உட்காந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் முட்டாள். பத்திரிஜி எல்லாம் பேசவே முடியாது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் வி டூ ப்ராக்டிஸ் பிஎஸ்எஸ்எம் இன் ஆர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை நாங்கள் அப்படி இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னா கூட என் பொண்ணோட விஷயத்துல நான் இன்டர்ஃபியர் பண்ணேன்னா எந்த அளவுல நான் இன்டர்ஃபியர் பண்ணணுமோ அந்த அளவு தான் இன்டர்ஃபியர் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு மேல நான் போய் அவளுக்கு வயசு கம்மி, சின்ன பொண்ணு, இன்னும் மேஜர் கூட ஆகல. அந்த பொண்ணு கிட்ட போய் எவ்வளவு இன்டர்ஃபியர் பண்ணலாமோ அந்த அளவுக்கு பண்ணலாம். 28 வயசு 26 வயசு ஆனதுக்கு அப்புறமும் நான் போய் நான் இன்டர்ஃபியர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னோட தாட்ஸ்ல அதனால அவங்க லைஃப் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு காரணம் நான் தான். ஓகேவா? ஸோ எந்த அளவுல நான் இன்டர்ஃபியர் பண்ணணும், எந்த அளவுல இன்டர்ஃபியர் பண்ணாம இருக்கணும், எந்த அளவுல நான் வந்து மினிமம் ஜட்ஜ்மெண்ட் நான் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எனக்கு யாரு என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா எனக்கு அது தேவைப்படுது. அதனால மினிமம் ஜட்ஜ்மெண்ட் இருக்கும், மினிமம் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும், மினிமம் கம்ப்ளைண்ட்ஸ் கூட எனக்கு சம்டைம்ஸ் இருக்க தான் செய்யும். பட் ஐ டசன்ட் அந்த மினிமம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ப்ரையாரிட்டைஸ் ஆகவே ஆகாது. ஓகேவா? ஸோ அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நான் வெளியில மினிமம் கம்ப்ளைண்ட்ஸ்குள்ள நான் போவேன், தெரிஞ்சுக்குவேன், தென் ஐ கம் அவுட் ஆஃப் இட். ஓகேங்களா? அதுல இருந்து நான் வெளியில வந்துட்டு திருப்பியும் அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லி நான் யோசிப்பேனே தவிர அந்த பர்டிகுலர் பர்சனையோ இல்ல பர்டிகுலர் சுச்சுவேஷனையோ நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு என் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் டைம் இஸ் மோர் ப்ரெஷியஸ். நேரத்தை ரொம்ப 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 ஜாக்கிரதையா நம்ம பயன்படுத்தணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதனால இந்த மாதிரி நிறைய 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 ஹோம்ஒர்க் எனக்குள்ள நான் பண்ணும்போது மட்டும்தான் தியானம் ஒரு சர்வரோக நிவாரணியா மாறுது அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வெளியில இருந்து எந்த மேஜிக்கும் நடக்காது நடக்காது நடக்காது. இட் இஸ் ஆல் ஹேப்பனிங் வித்இன் யோர் செல்ஃப் அப்படிங்கிறத தயவு செஞ்சு தெரியும். நீங்க எந்த சூழ்நிலையில, எந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ல, எந்த மாதிரியான பிசிக்கல் ஹெல்த் இஷ்யூஸ்ல, எந்த மாதிரியான ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ்ல, எந்த மாதிரியான சொசைட்டி, எந்த மாதிரியான நாட்டுல, எந்த மாதிரியான ஸ்டேட்ல நீங்க இருக்கீங்களோ அத்தனைக்கும் காரணம் நீங்கள் மட்டுமே அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதை நீங்க சரி பண்ணணும், இன்னும் சிறப்பா நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் பிரிங் சேஞ்சஸ் இன் யோர் தாட்ஸ், வேர்ட்ஸ் அண்ட் டீட்ஸ். இது மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். இதை தான் பிஎஸ்எஸ்எம் டீச் பண்ணி கொடுக்குதே தவிர மற்றது இல்லை. அதை நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா பிஎஸ்எஸ்எம் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறதையும் நான் ஓகே. மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது. ப்ளீஸ் ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து ஏதாவது கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் கேளுங்க. சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசுனது உங்களுக்கு புரிஞ்சுதான்னு சொல்லுங்க.
இப்ப கேக்குதுங்களா? அது இன்டர்நெட் கொஞ்சம் பஃபர் ஆகுது. ப்ளீஸ் டோன்ட் மிஸ்அண்டர்ஸ்டாண்ட். கோமதி என்ன சதீஷ் இப்ப கேக்குதா சதீஷ்? கேக்குது மேம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து ஜென்ரலா எல்லாருக்குமே ஒரு இது என்ன அப்படின்னா, உடம்பு சரியில்லாம போகுது அப்படின்னா, ஏதோ ஒரு பிளாக் இருக்கு, அது ரிமூவ் ஆகுது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இதையும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா, யூனிவர்ஸ் வந்து பார்த்துக்கும் அப்படின்னு சொல்றது. அப்புறம் வந்து எல்லாமே தானா நடக்குது அப்படின்னு சொல்றது. மேடம் வாய்ஸ் பிரேக் ஆகுது. கடவுள் வெளியில இருந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் support நீ மெடிடேஷன் பண்ணு எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரியான ஆமா சதீஷ், நீ கண்டிக்காத. ஏன்னா அது இன்டர்நெட் தானாவே அப்படி ஆகுது. நீங்க பாட்டுக்கு லிசன் பண்ணுங்க. ஓகே, இப்ப கேக்குதா சதீஷ் நான் பேசுறது? நீங்க விட வீடியோ கட் கோமதி பண்ணிக்கோங்கம்மா. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசு கோமதி. சதீஷ் இப்ப கிளியரா இருக்கு மேம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம போகுது. இப்போ சுகரே வருது அப்படின்னா வந்து எனக்கு சுகர் வருது அப்படின்னு நம்ம சொல்றது. அப்புறம் வந்து என்னோட பிளாக்ஸ் வந்து எனக்கு ரிமூவ் ஆகுது, வாமிட் வருது, லூஸ் மோஷன் போகுது அப்படின்னாலாம் வந்து எனக்கு வந்து வித் பிளாக்ஸ் ரிமூவ் ஆகுது. கண்டிப்பா இந்த சுச்சுவேஷன் நானும் ஃபேஸ் பண்ணேன். என்னோட எனர்ஜி வந்து டவுன் ஆனப்போ நான் இதை வந்து ஏற்கனவே என்னோட ஒரு செஷன்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். திருப்பியும் அதை நான் சொல்றேன். நான் வந்து ஒருத்தரோட வீட்டுக்கு நான் போயிருக்கேன். அந்த வீட்டுக்கு போயிருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டமக்ல வந்து ஏதோ பிரச்சனை. ஓகேங்களா, என்கிட்ட சொல்றாங்க அந்த பொண்ணுக்கு வந்து ஸ்டமக்ல ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு. நான் வந்து அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கையை வந்து இப்படி அவங்க மேல போட்டுட்டு, ஆஹ் ஏன் இப்படி ஹெல்த் வந்து சரியா பாத்துக்கல நீ அப்படின்ட்டு ஒரு உரிமையில நான் பேசுறேன். ஓகேங்களா, பேசின செகண்ட் எனக்கு என்ன ஆச்சுன்னா, இது வந்து எதனால நடந்துச்சு அப்படின்னா, நான் ரெகுலரா மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய எண்ணங்களை நான் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கேன். நான் ரிசீவ் பண்ற எனர்ஜியும் எனக்கு ஃபீல் பண்ணிக்கிற அளவுக்கு நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். அதனால எனக்கு இது தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, அப்போ என்கிட்ட இருந்து அவளுக்கு ஒரு எனர்ஜி போற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு அந்த செகண்ட். ஓகேங்களா, நான் வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு நாள் ஓகே ஃபைன் அப்படின்னு இருந்தேன். அதுக்கு அடுத்த நாள் எனக்கு கண்டினியூஸா ஸ்டமக் அப்செட் ஆயிடுச்சு. கண்டினியூஸ் வாமிட், கண்டினியூஸ் டயரியா எனக்கு இருந்துச்சு. சரி, அதுக்காக எனக்கு கிளென்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுல இருந்தேனா? நோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அது செய்யல. நான் வந்து கண்ணை மூடி மூச்சை கவனிச்சேன். அப்ப நான் என்ன பண்ணணும்னோ அதை அப்படியே நான் சொல்றேன். கண்டினியூஸா ஐ வாஸ் டோட்டலி கீழே, டோட்டலா டீஹைட்ரேட் ஆயிடுச்சு. என்ன பண்றேனே தெரியல. கண்ணை மூடி மூச்சு நான் சரி பண்ணிக்கலாம்னு. ஏன்னா என்னன்னா, நான் ஹோம் ரெமடிஸ் நான் எடுக்க ஆரம்பிச்சேன். சரி பண்ணிக்கலாம், ஏன்னா இது மேபி சாதாரண ஒரு விஷயம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து சரி பண்ணிக்கலாம் ஹோம் ரெமடி. சம்டைம்ஸ் அது ஒர்க் அவுட் ஆகும் இல்லைங்களா, அந்த மாதிரி நான் சரி பண்ணிக்கணும்னு ட்ரை பண்ணேன். ஆனா அது சரி ஆகல, கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ நான் மூச்சை கவனிச்சேன். வாட் ஆம் ஐ சப்போஸ் டு டூ? எனக்கு என்ன, என் டைம் வந்து எப்படி அவ்வளவுதானா, ஓகேவா, நான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு என்னையே நான் கேள்வி கேட்கிறேன். இல்ல ஐ ஸ்டில் ஹாவ் மெனி அப்படின்னு சொல்லி எனக்குள்ள வருது. தென் ஐ மஸ்ட் விசிட் த டாக்டர் இமீடியட்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் டாக்டர் வந்து போய் பார்த்துட்டு எனக்கு ட்ரிப்ஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ரெக்கவர் ஆனேன். அதுக்கப்புறம் தென் அதுக்காக ரெகுலரா மெடிசன்ஸ் நான் சாப்பிட்டேன்னா இல்ல, ஸ்லோவா குறைச்சிக்கிட்டே வந்துட்டு மெடிடேஷன்ல சரி பண்ணி திருப்பியும் அந்த மாதிரியான எனர்ஜி லீக்கேஜுக்குள்ள, அந்த விழிப்புணர்வற்ற ஒரு எனர்ஜி லீக்கேஜுக்குள்ள நான் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் கேர்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறது தான். சரி, இந்த இடத்துல நான் என்ன ஆக்டிவிட்டி நான் பண்ணினேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். நான் மெடிடேஷன்ங்கிற ஒரு கருவியை நான் பயன்படுத்தினேன். ரெண்டாவது, என்னுடைய உள்ளுணர்வை நான் வந்து கேட்டேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட உள்ளுணர்வு எனக்கு சொல்லிச்சு. அதை நான் ஃபாலோ பண்ணேன். சரி, எனக்கு வந்து திடீர்னு எனக்கு உள்ளுணர்வு வேலை செய்யணும்னா செய்யுமா? செய்யாது. இப்ப வேணாம், நீங்க வந்து திடீர்னு வந்து வெளியில போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க. வண்டி நீங்க வந்து ரெகுலரா எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தானே அந்த வண்டி தேவையான நேரத்துல டக்குன்னு எடுத்துட்டு நம்ம போக முடியும். திடீர்னு நீங்க வண்டி எடுத்து ஓட்டுங்கன்னு சொன்னா ஓட்ட முடியுமா? ஓட்ட முடியாதுல்ல. அதே மாதிரிதான், நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது புக் ரீட் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, சத்சங்கம் பண்ணுங்க.
மாதிரியான சின்ன சின்ன எக்ஸசைஸ்ல உங்களை நீங்களே ஈடுபடுத்திக்கிங்க. அதுக்கப்புறம் பிரச்சனைகள் இல்ல சவால்கள் இல்ல வாய்ப்புகள் சேலஞ்சஸ் அப்படின்னு வரும்போது அந்த கத்துக்கிட்ட விஷயத்த அப்ளை பண்ணுங்க அப்படிங்கறத நான் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது எனக்கு பாடி கிளென்ஸ் ஆகுது அப்படின்னு நான் விட்டுருந்தேன் அப்படின்னா என்ன நம்பி இருக்கிற அந்த ஃபேமிலி என்ன ஆகுறது, என்கிட்ட கொடுத்துருக்கிற பொறுப்புகளை யார் பாக்குறது, என்ன பண்றது? அப்ப திருப்பியும் நான் வந்து இன்னொரு ஜென்மம் எடுத்து வந்து பத்திரிஜி திருப்பியும் பிறப்பெடுத்து நான் பத்திரிஜி திருப்பி பார்க்க போறேன் வாய்ப்பே இல்லை இல்லைங்களா? அந்த மாதிரிதான். சோ அதனால நாமளா அசியூம் பண்ணிக்கிட்டு நாமளா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது கூடாது. பத்திரிஜி இது இருக்குன்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டார். எனக்கு என்ன வேணுங்கிறத யோசிக்கிற திறமை, திறன், ஆற்றல், ஸ்கில் அப்படிங்கிறது எனக்கு தான் இருக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே, நான் வந்து அந்த ஸ்கில்லை நான் டெவலப் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னா நீங்க வந்து யாருமே அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பர்சனலா வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதாவது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எலும்பு விலகல் சம்பந்தமான பிரச்சனைக்கு என்ன செய்ய? அந்த பிரச்சனை உங்களோடது. நான் திரும்பியும் சொல்றேன், நீங்க பிரச்சனைக்கு கண்ணை மூடி மூச்சை கவனிங்க, உங்களோட உள்ளுணர்வை கேளுங்க, அது உங்களுக்கு கைட் பண்ணும். நீங்க அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கலையா, தொடர்ந்து விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது. அதனால தொடர்ந்து புத்தகங்களை வாசிங்க. ஏன்னா அந்த கேள்வி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்ககிட்ட அந்த ஆற்றல் இருந்தால் மட்டுமே உங்களால அந்த கேள்வியை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் திங். ஓகேவா? அதுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா அதுக்கும் உங்ககிட்ட எனர்ஜி இருந்தா தான் நடக்கும். இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, எதுவுமே தானா நடக்காது, எதுவுமே தானா நடக்கலை. பிரபஞ்சம் தானா எனக்கு வீடு கொடுக்கல, பிரபஞ்சம் எனக்கு தானா லேப்டாப் கொடுக்கல, எனக்கு பிரபஞ்சம் தானா வந்து எனக்கு வந்து மெடிடேஷனை கொடுக்கல. நான் பல ஜென்மங்களா எடுத்த முயற்சிக்கு கிடைத்த பலன் தான் இன்னைக்கு நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். பிரபஞ்சம் நான் எடுக்கிற முயற்சிக்கு அது பலன் கொடுக்குது, அவ்வளவுதான். ஓகேங்களா? நான் எடுக்கிற முயற்சிக்கு கிடைக்கிற பலன் தான். எனக்கு இன்னைக்கு ஃபேமிலி வேணும்னு நான் பல ஜென்மமா அதுக்கான தவம் நான் இருந்திருக்கணும், அப்படின்னா தான் எனக்கு அந்த பலன் கிடைக்குது. புரியுதுங்களா? நான் பிஎஸ்எஸ்எம் குள்ள இருக்கணும், நான் பத்திரிஜி பார்க்கணும்னா அதுக்குண்டான எஃபர்ட்டை நான் பல ஜென்மமா நான் போட்டிருக்கேன். அதனாலதான் நான் இன்னைக்கு வந்து பிஎஸ்எஸ்எம் பத்தி இவ்வளவு பேச முடியுது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட முயற்சிக்கு கிடைச்ச பலன் தான். பிரபஞ்சம் தானா கொடுக்கல, தானா எதுவுமே நடக்காது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இப்ப எனக்கு தேர்ட் ஐ ஓபன் ஆகணுமா, நான் உட்கார்ந்து மணிக்கணக்குல உட்கார்ந்து தியானம் பண்ணணும், புத்தகம் வாசிக்கணும், அடுத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்தவங்க பேசுறத நான் லிசன் பண்ணணும், சத் சங்கம் பண்ணணும். அப்பதான் என்னால புரிஞ்சுக்க முடியும். சோ நான் எடுக்கிற முயற்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால இப்போ ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குதுன்னா சும்மா வாங்கிருமா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த குழந்தை எப்படி வாங்குது? அது படிக்குது, மார்க் வாங்கணும்னு அது உட்கார்ந்து படிக்குது, அதனால மார்க் வாங்குது. ஒருத்தர் வந்து பெரிய ஆள் ஆயிர முடியுமா? இன்னைக்கு திடீர்னு முகேஷ் அம்பானி பெரிய ஆள் ஆயிட்டாரா? அவங்க அப்பா சம்பாரிச்சு வச்சாரு, ஓகே. இன்னைக்கு ஏன் முகேஷ் அம்பானி அதை இன்னும் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காரு? அவர் எடுக்கிற முயற்சினால. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அவர் எடுக்கிற முயற்சினால மட்டும்தான். எந்த ஒரு நபராக இருந்தாலும் அவங்க அந்த நிலைக்கு வந்திருக்காங்க, ஒரு நிலையில இருக்காங்க அப்படின்னா அவங்க அதுக்கான முயற்சியை அவங்க எடுத்ததுனால மட்டும்தான் அப்படிங்கறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. மத்தவங்களை பார்த்து பொறாமப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சுக்கா பார்த்து பொறாமப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு பைமால சதீஷ் வந்து நிறைய பேருக்கு தியானம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அவனை பார்த்து பொறாமப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. பிகாஸ் ஹி இஸ் ட்ரைனிங் ஹிம்செல்ஃப். மஞ்சுக்கு அவங்களுக்காக ட்ரை பண்றாங்க, லதா மேடம் அவங்களுக்காக ட்ரை பண்றாங்க, சாந்தி மேம் அவங்களுக்காக ட்ரை பண்றாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஒருத்தர் யாருமே பெரிய ஆள் ஆகிறது கிடையாது. சும்மா வந்து ஒருத்தர் பாராட்டிடுவாங்களா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒண்ணு வேணும்னா நீங்க முயற்சி பண்ணுங்க, பொறுமையா இருங்க. இம்மீடியட்டா இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வரணும்னா வராது ஃப்ரெண்ட்ஸ், வரவே வராது. நீங்க கேட்டீங்கல்ல இன்ஸ்டன்டா ரிசல்ட் வேணும்னு, அப்ப வெயிட் பண்ணு. அதுதான் மாஸ்டர்ஸ். பொறுமையை கத்துக்கோ ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்க நான் பொறுமையா இருக்கேன், நான் வெயிட் பண்றேன்னு உங்களையே நீங்க ட்ரெயின் அப் பண்ணுங்க. பொறுமையா இருக்கிற கத்துக்கோங்க, கத்துதான் ஆகணும். அதெல்லாம் இன்னும் அங்க வேலை செய்ய முடியாது. நான் இன்டர்ஃபரன்ஸா? ஆமா, நான் இன்டர்ஃபரன்ஸ் கத்துக்கணும் நானு. நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணி பாருங்க, ஜெயிக்கவே முடியாது. நான் இன்டர்ஃபரன்ஸ் தாராவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான பேமெண்ட் நம்ம கொடுக்கணும். என்ன பேமெண்ட்? லைஃப் லெசன்ஸ். லைஃப்ல வந்து சேலஞ்சஸ் வரும், அதை விடாமுயற்சியோட நம்ம அஜித் இன்னைக்கு வந்து தலைன்னு எல்லாரும் ஸ்டேட்டஸ் வச்சிட்டு இருக்கோம். என்ன சொல்றாரு? உண்மையாலுமே எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு ஒரே ஸ்டேட்மெண்ட்ல சொல்லிட்டாப்ல.
அஜித் வாழ்க, விஜய் வாழ்க. நீங்க எப்போ வாழ போறீங்க? சேம் திங். எங்க பிஎஸ்எஸ்எம் எங்கேயோ எங்கேயோலாம் தேடாதீங்க. எல்லாருக்குள்ளயும் பிஎஸ்எஸ்எம் இருக்கு. பிஎஸ்எஸ்எம் என்ன சொல்றோமோ அங்க வந்து அஜித் குமாரா இருந்தா அஜித் குமார் சொல்றாரு. நீங்க எப்போ வாழ போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இட் இஸ் ஆல் யுவர் லைஃப். நீங்க போடுற எஃபர்ட், உங்களோட கன்சிஸ்டன்சி, நீங்க தொடர் முயற்சி என்னவோ அது மட்டும்தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். நீங்க அசியூம் பண்ணிக்காதீங்க. பிஎஸ்எஸ்எம் வந்து வழிகாட்டுதலை தவிர மற்றபடி அதையே நீங்க வந்து ஸ்ட்ராங்கா பின்பற்றணும் அப்படின்னா அதை நீங்க உள்ளார்ந்த எடுத்துக்கிட்டு போய் உள்ளார்ந்த அர்த்தம்னு பத்திரிஜி சொல்லியிருக்காரு. உள்ளுக்குள்ள இருக்கிற அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. நிறைய படிங்க, நிறைய படிங்க, நிறைய பேரோட அனுபவங்களை கேளுங்க. கேட்டு கேட்டு மூளையே ஸ்தம்பிச்சு போய் டோட்டல் இன்சென்சிட்டிவா இருக்கிற அந்த புரிதலை உடைச்சு எரிஞ்சிட்டு புரிதலுக்குள்ள போங்க. உணர்வு நிலைக்குள்ள போங்க. அதை உடைக்கிறதுக்கு நீங்க தான் முயற்சி பண்ணணும். வெளியில இருந்து யாரும் பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. எத்தனை ஜீசஸ் வந்தாலும், எத்தனை வெங்கடாஜலபதி வந்தாலும், எத்தனை கிருஷ்ணர் வந்தாலும் அதை செய்ய முடியாது. நீங்க முயற்சி எடுத்தால் மட்டும்தான் அது நடக்கும். ஸோ ப்ளீஸ் நீங்களா அசியூம் பண்ணிக்கிட்டு தவறான கண்ணோட்டத்தோட பிஎஸ்எஸ்எம்குள்ள டிராவல் பண்ணாதீங்க அப்படிங்கிறத ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ப்ளீஸ் நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயத்த படிக்கிறீங்கன்னா அதுக்குள்ள தரவா போய் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு சொல்லுங்க. மிஸ்கைட் பண்ணாதீங்க. கத்துக் கொடுக்குறேங்கிற பேர்ல தவறான விஷயங்களை சொல்லி கொடுக்காதீங்க. நீங்க புரிஞ்சு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை போய் நீங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க. தப்பா மிஸ்லீட் பண்ணாதீங்க அப்படிங்கிறதையும் நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா ப்ளீஸ் கேளுங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் கண்ணை மூடி மூச்சை கவனிங்க. அது மட்டும்தான் சொல்யூஷன். மூச்சை கவனிச்சு உங்களுக்குள்ள வர உங்களுக்குள்ள கேள்வி கேளுங்க. அந்த பதில கண்டுபிடிக்க முடியாம நீங்க இருக்கீங்கன்னா அதுக்கான எனர்ஜி நம்ம கிட்ட இல்லைன்னு அர்த்தம். அந்த எனர்ஜி ரைஸ் ஆகணும்னா நீங்க நிறைய புத்தகங்களை வாசிக்கணும், நிறைய பேரோட அனுபவங்களை சேகரிக்கணும், நிறைய பேருக்கு தியானத்தை கத்துக் கொடுக்க முயற்சி பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கேளுங்க ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இது என்ன அப்படின்னா, சப்போஸ் நீங்க தியான கிளாஸ் எடுக்கிறீங்க, நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்ணி வராங்க, நிறைய பேர் தியானம் கத்துக்கிறாங்க, உங்ககிட்ட டவுட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னா தட்ஸ் வெல் அண்ட் குட். வெரி ஹாப்பி நியூஸ். நிறைய பேர் நீங்க சொல்றத கேட்கறாங்கன்னு. ஆனா இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன், டோன்ட் மேக் தெம் டு ரிலை ஆன் யோர் செல்ஃப். உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையை அவங்களுக்கு உருவாக்கிறாதீங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா பிரமிட் மாஸ்டர்ஸ் ஆர் சப்போஸ் டு பி த ஃபெசிலிட்டேட்டர்ஸ். அதாவது அவங்களுக்கு தியானத்தை கற்றுக் கொடுக்குற ஒரு கைட்ஸ் மட்டும்தான் அவங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நான் தியானத்தை சொல்லி கொடுத்தேன், இன்னைக்கு 20-30 பேர் என் கிளாஸை கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க நாளைக்கும் என்னோட கிளாஸை கேட்கணுங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகள்லையோ என்னுடைய எண்ணங்கள்லையோ என்னுடைய நோக்கமோ என்னோட செயலோ இருக்கு அப்படின்னா அது தவறானது. பிஎஸ்எஸ்எம் வந்து சுயமாக சார்ந்து வாழக்கூடிய ஒரு சிஸ்டமை தான் அது கிரியேட் பண்ணிருக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புறேன். ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட டே டு டே லைஃப்லையும் எந்த சூழ்நிலையிலையும் அவங்க வந்து நம்மளை ரிலை பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு கிரியேட் பண்ணாதீங்க. ஏன்னா ஆதங்கத்திலேயே அவங்க வந்து உங்ககிட்ட பேசினாலும் நாளைக்கு போனாலும் கோமதி வந்து லிசன் பண்ணுவா அப்படின்னு நான் எதிர்பார்ப்பை உருவாக்குறேன் அப்படின்னா அதுவும் என்னுடைய கர்மாவில் add ஆகும். I'm not supposed to make anyone to depend on me. I have to make them self-reliant. என்ன சார்ந்து இருக்கிறத விட அவங்களையே அவங்க சார்ந்து இருக்கிறதுக்கு வழிவகுக்கிற மாதிரியான எண்ணங்களும் சொற்களும் செயல்களும் அமையணுமே தவிர திரும்ப என்ன சார்ந்து இருக்கக்கூடிய தன்மை வரக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து மெடிடேஷன் வந்து நம்ம ரெகுலரா வந்து நிறைய கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் நிறைய பிரமிட் மாஸ்டர்ஸ் நிறைய மெடிடேஷன் கிளாஸ் கண்டக்ட் பண்றாங்க. அவுட் சைட் பிரமிட் பிஎஸ்எஸ்எம் நிறைய பேர் வந்து மெடிடேஷன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்க வந்து கிளாஸஸ் அட்டென்ட் பண்றீங்க. உங்களுக்கு வந்து ஒரு சில கிளாஸஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும், ஒரு சில கிளாஸஸ் உங்களுக்கு பிடிக்காது. ஒரு சில மாஸ்டர்ஸ் வந்து நான் சொல்றதை மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து கோமதி கிளாஸ் பண்றாங்க, நீங்க போய் சொல்றீங்க. குளோபல் புத்தாஸ் கிளாஸ் பண்றாங்க, நீங்க போய் சொல்றீங்கன்னா குளோபல் புத்தாஸ் நேமை வந்து மென்ஷன் கூட பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட நமக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. நீங்க குளோபல் புத்தாஸாவும் இருக்கலாம்,
இல்ல நீங்க குளோபல் புத்தாஸ் டீமாவும் இருக்கலாம், இல்ல நீங்க பிரமிட் மாஸ்டராவும் இருக்கலாம், இல்ல என்ன குளோபல் புத்தாஸ் இஸ் ஈக்குவல் டு பிரமிட் தான், அதெல்லாம் டவுட் கிடையாது. வி ஆர் ஆல் பிரமிட் மாஸ்டர்ஸ் தான். சரி, வெளியில போய் நீங்க தியானம் பண்றீங்க அப்படின்னாலும் எதுவா வேணாலும் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆனா ஒண்ணு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் நான் வச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய தன்மைய நீங்க எந்த தியானத்து மூலமா உங்களால வளர்த்துக்க முடியுது அப்படிங்கறத நீங்க பாருங்க. நானே உங்களை வந்து ஏதாவது சொல்றேன் அப்படின்னா, நீங்க அதை வந்து சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி மூச்சை கவனிச்சு உங்களோட உள்ளுணர்வை கேளுங்க. உங்களை நீங்க சுயமா சார்ந்திருக்க பழகிக்கிட்டீங்க அப்படின்னா, எந்த மாஸ்டர் சொல்லி கொடுக்கறது கரெக்டா இருக்குங்கிற புரிதல் உங்களுக்குள்ள வந்துடும். ஓகேவா? நீங்க வந்து ஏன்னா இப்ப நானே வந்து நிறைய சொல்றது வந்து உங்களுக்கு மிஸ்லீட் ஆகலாம். அதே மாதிரி இன்னொரு மாஸ்டர் சொல்றது மிஸ்லீட் ஆகலாம். ஆனா எது சரியா இருக்குங்கிறது உங்களை நீங்க சார்ந்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாலா சார் கிளாஸ் எடுக்கிறாங்க, இல்ல வந்து சதீஷ் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து அது புரியுதா புரியலையா, சதீஷ் சொல்றது கரெக்டா இல்லையா, சதீஷையே நான் அந்த இடத்துல கொண்டு வரல. அந்த கான்டென்ட் இது சரிதானா, அந்த கான்டென்ட் வந்து உண்மைதானா, சத்தியம் தானா அப்படின்னு நான் யாரை வச்சு நான் பரிசோதனை பண்ணிக்கிறேன்னா, என்னுடைய உள்ளுணர்வை கேட்டு நான் பரிசோதனை பண்ணிக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ தயவு செஞ்சு ஃப்ரீயா இருக்கிற நேரங்கள்ல உங்களோட உள்ளுணர்வை வந்து எப்படி பயன்படுத்திக்கலாம், எந்த மாதிரி உங்களையே சுயமா சார்ந்து இருக்கக்கூடிய தன்மையை உங்களுக்குள்ள நீங்க வளர்த்திக்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்க பயிற்சி பண்ணி உங்களை நீங்களே பரிசோதனை பண்ணி பார்த்துக்குங்க அப்படிங்கறத மட்டும்தான் சொல்ல முடியும். பிஎஸ்எஸ்எம் வந்து அதை தான் சொல்லுது. பிஎஸ்எஸ்எம்ல வந்து அந்த அக சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து 100க்கு 100 இருக்கு. அந்த அக சுதந்திரத்தை வந்து நீங்க மேம்படுத்திக்கணும் அப்படின்னா, அதுல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ், கொள்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்க சுயமா பரிசோதனை பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுல யாரும் இன்டர்ஃபியர் பண்ணவோ, இது ஏன் நீ இப்படி செஞ்ச அப்படின்னு உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து யாரும் வருத்தப்பட்டு உட்காந்துட்டு டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. நீங்க சக்சஸ் பண்ணீங்கன்னா வாவ் சக்சஸ் பண்ணீங்கன்னு கிளாப் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இட் இஸ் கோயிங் ராங் அப்படின்னா உடனே வந்து ஓகே, இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால இந்த லெசன் அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க, நானும் அந்த லெசன் அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் கீப் மூவிங் ஆன் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால யாரு வேணாலும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே நாளைக்கு இண்டிபெண்டா கிளாஸஸ் எடுக்கணும், நான் தனிப்பட்ட முறையில நான் வந்து ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சு யாரு பண்ணாங்கனாலும் நீங்க எல்லாரோட இதுவும் கேளுங்க, யாரது வேணாலும் கேளுங்க. ஆனா அது சரியா தவறா, அது தர்மமா அதர்மமா, சத்தியமா அசத்தியமா அப்படிங்கறத உங்களோட உள்ளுணர்வை கேளுங்க அப்படிங்கறத ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். டெஃபினெட்லி அந்த இன்னர் கைடன்ஸை நீங்க பிடிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க யார்கிட்ட என்னென்ன வேணுமோ அதை நீங்க எடுத்துக்குவீங்க. அது உங்களுக்கு தானாவே ஃபில்டர் ஆகி வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதனால 1000 பேர், லட்சம் பேர், இன்ஃபினிட் நம்பர்ஸ் நம்மளை மிஸ்லீட் பண்ணாலும் நாம தெளிவாக இருந்தால் நம்ம எந்த சூழ்நிலையும் மிஸ்லீட் ஆக மாட்டோம். ஓகேவா? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, பத்ரிஜி வந்து பிளைண்டா வந்து எதையுமே நம்பாதீங்க அப்படின்னு தான் அவர் எனக்கு எங்ககிட்ட வந்து பர்சனலா சொல்லியிருக்காரு. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் எந்த அளவுக்கு கொடுத்தாருங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் வந்து கேள்வி கேட்டப்ப வந்து ஏன் வந்து பிளைண்டா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணும், ஆஸ்க் கொஸ்டின் வை நாட் அப்படிங்கிறத வந்து கேளு, எதா இருந்தாலும் வை நாட்னு கேளு, ரிசர்ச் பண்ணு. ரிசர்ச்ங்கிற வேர்டையும் ஒரு பர்டிகுலரா மென்ஷன் பண்ணியே எங்களுக்கு சொன்னாரு. டூ ரிசர்ச், எக்ஸ்பெரிமெண்ட். அதே மாதிரி கன்க்ளூட் பண்ணாத, ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னன்னா, இது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நான் பண்ணினேன், இது கன்க்ளூஷன் இதுதான் அப்படின்னு, இதுதான் முடிவு அப்படின்னு நீங்க சொல்லி க்ளோஸ் பண்ணாதீங்க. ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நான் பண்ணினேன், அதுக்கு இந்த மாதிரியான ஒரு விளைவு எனக்கு ஏற்பட்டிருக்கு. ஓகே, அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க, அடுத்த விளைவு என்னன்னு அப்சர்வ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றேன். ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப்னு எழுதி பழகு, ஆஸ் அ கன்க்ளூஷன் நீங்க கன்க்ளூட் பண்ணாதீங்க, முடிவை வந்து ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியே என்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல வந்து என்னோட அம்மா, என்னோட ஹஸ்பண்ட், என் குழந்தை, நாங்க 4 பேருமே இருக்கும்போது தான் வை நாட்ங்கிற கேள்வி வந்து நீங்க கேளுங்க அப்படின்னு டெலிபரேட்டா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்பதான் நீ நிறைய ரிசர்ச்குள்ள போக முடியும், தென் யூ கேன் மேக் as many experiments as possible அப்படிங்கிறதையும் சொன்னாரு. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல வந்து மெடிடேஷனை நான் எப்படி யூஸ் பண்ணலாம், என்னோட டே டு டே ப்ராப்ளம்க்கு என் மெடிடேஷனை நான் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கேள்விக்குள்ள நான் போகும்போது தான் எனக்கு நிறைய ஆன்சர்ஸ் கிடைச்சது. என்ன புரிஞ்சுது அப்படின்னா, என்னோட பிரச்சனைக்கான தீர்வு வெளியில எங்கேயுமே கிடையாது. எங்க அப்பா சொத்து சேர்த்து வைக்கல, என் மாமனார் எனக்கு சொத்து சேர்த்து வைக்கல, எங்க அப்பா என்னை படிக்க வைக்கல, எங்க அப்பா வந்து எனக்கு பணம் கட்டல, நோ 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 நோ, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எங்க அப்பா எனக்கு நார்மலா என்ன சொல்றது,
ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்றதுக்கு எங்க அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணல. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எங்க அப்பா ரீசனே கிடையாது. நான் தான் அந்த மாதிரி ஒரு டெஸ்டினியை வந்து கிரியேட் பண்ணிட்டு வந்தேன். பட் ஆக்சுவலி அப்படி இல்ல. என்னை படிக்க வைக்கிறதெல்லாம் படிக்க வச்சுட்டாங்க. இதெல்லாமே நடந்தது தான். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து நான் இஃப் ஐம் பிளேமிங் எனிஒன் ஒரு கம்ப்ளைண்ட் நான் சொல்றேன் அப்படின்னா, என் தம்பி இப்படி இருக்கா, எங்க அம்மா இப்படி இருக்காங்க, என் மாமனார் மாமியார் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நான் வந்து டெய்லியும் ஒரு ப்ராப்ளம் வந்து நான் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும்தான் அப்படிங்கிறத நான் அதுக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னதான் வந்து என்னுடைய தலையெழுத்தையே நிர்ணயம் பண்ணுது. அப்ப அந்த கர்ம விதியை நான் வந்து சரியான முறையில நான் கொண்டுட்டு போகணும்னா எங்க நான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். அதுதான் வந்து என்னுடைய எண்ணம், சொல், செயல். இதுவரைக்கும் எப்படி இருந்தாலும் சரி, வர சேலஞ்சஸ் எல்லாத்தையும் என்னோட எண்ணம், சொல், செயல்ல நான் வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நான் முயற்சி எடுக்க ஆரம்பிச்சேன். இன்னும் சொல்லணும்னா இன்னும் தெளிவா நான் வந்து சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று நான் உங்களுக்கு கோட் பண்றேன். ஒரு எங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து என்னன்னா இந்த போட்டு கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்கும் இல்லைங்களா ஃபேமிலியில. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே வந்து சடனா ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு பயங்கர ஃப்ரிக்ஷன். எங்க ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஃபேமிலிக்கும் எங்களுக்கும் வந்து பயங்கரமான ஒரு ஃப்ரிக்ஷன். அப்போ வந்து எல்லாரும் அவங்க அவங்க வந்து கண்டினியூஸா அவங்க வந்து பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோமதி இப்படித்தான், கோமதியோட அம்மா இப்படித்தான், கோமதியோட பாட்டி இப்படிதான் அப்படின்னு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பர்சன் கிட்ட இருந்தெல்லாம் அந்த மாதிரி நெகட்டிவான ஒரு இது வந்துச்சு. ஸோ அப்போ வந்து நான் என்ன ஒரு மெடிடேட்டரா நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு நான் வந்து ஐ வாஸ் சிட்டிங் இன் மெடிடேஷன். அப்போ வந்து எனக்கு என்ன வந்துச்சு, ஏன்னா எனக்கு ஹேண்டில் பண்ண முடியல. இட் வாஸ் வெரி ஷாக் ஃபார் மீ. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது வந்து அப்பெல்லாம் செஷன்ஸும் போயிட்டு தான் இருந்துச்சு. நான் எப்பவுமே வந்து புக் ரீடிங்கோ இல்ல செஷனையோ இல்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இன்னும் ஸ்ட்ராங்கா நான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அந்த எனர்ஜி வேணும் அப்படிங்கறதுக்காக நான் பண்ணுவேன். அதனால அந்த செஷன்ஸ் எல்லாம் நான் எதுவுமே விடல. இன்னுமே புக் ரீட் பண்ணணும் அப்படின்னு டைம் வந்து அதுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டேன். இட் வாஸ் டூ மச் ஃபார் மீ டு ஹேண்டில். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. அதான டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன் தான். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா அவங்க பேசுனதுக்கு எதுக்குமே ஒரு வார்த்தை கூட பதில் பேசாம ஐ வாஸ் டோட்டலி சிட்டிங் இன் த மெடிடேஷன். இட் வாஸ் டூ மச் பெயின்ஃபுல் ஃபார் மீ. நான் மெடிடேஷன்ல உட்காந்துட்டே தான் இருந்தேன். எதுவுமே பேசவே இல்லை. அந்த ப்ராப்ளம் தானாவே சப்சைட் ஆயிடுச்சு. தானாவே எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை இந்த இடத்துல தான் எனக்கு மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணுச்சு. இப்ப மெடிடேஷன் என் கையில இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணிருப்பேன், நீ எப்படி என்ன அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சண்டைக்கு போயிருப்பேன். என்னோட ஃபேமிலியை வந்து நீ எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்கியூமெண்ட்டுக்குள்ள போயிருப்பேன். நான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். ஆனா அந்த இடத்துல என்ன ஆகும், இன்னும் அந்த அந்த பிரச்சனை வந்து பெருசாகிக்கிட்டே போயிருக்கும். இன்னும் அந்த ஃப்ரிக்ஷன் வந்து பெருசாயிருக்கும். இன்னும் கேப் வந்து பெருசாயிருக்கும். ஸோ அந்த இடத்துல நான் சைலன்ஸ்குள்ள போகுங்காட்டி அது அப்படியே அதனுடைய அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் அவங்க பேசின அந்த வார்த்தைகளுடைய அந்த வீரியம், அந்த இது வந்து அப்படியே சப்சைட் ஆயிடுச்சு. ஸோ அதனால அவங்களால மேற்கொண்டு என்னை வந்து பாதிக்கிற அளவுக்கு பேசுற அளவுக்கு அவங்களால பண்ண முடியாம போயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ அப்ளை மெடிடேஷன். சரி, நீங்க எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நோ, அப்படி இல்லை. மினிமம் ரியாக்ஷன் எனக்கு தேவை. திரும்பியும் ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னோட அப்பாக்கும் எனக்குமே வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துச்சு. நான் வந்து இதை ஆக்சுவலா சொல்லி அதை பத்தி பேசி வந்து ஒரு 8-9 மந்த்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த எங்க அப்பா என்கிட்ட வந்து பேசுறாங்க. அது வரைக்கும் நான் சைலன்ஸ்குள்ள இருந்தேன். ஆனா அந்த இடத்துல அவங்க அது தேவையில்லாம என்ன ப்ரொவோக் பண்றதுக்கு தான் பேசுறாங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த இடத்துல என்ன ப்ரொவோக் பண்றத, மேலும் ப்ரொவோக் பண்றத, என்ன வந்து ட்ரிகர் பண்றத, என்ன வந்து பேச வைக்கணும்னு இது பண்றத ஆஃப் பண்ணணும்னா சில உண்மைகளை நான் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உண்மைகளை நான் பேச ஆரம்பிச்சோன்னே அவங்க அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பேசவே இல்லை. ஸோ எந்த இடத்துல நான் ரியாக்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல நான் ரியாக்ட் பண்றதுக்கான புத்திய பயன்படுத்துறதுக்கு உதவி செய்யறது அப்படின்னா அது தியானம், சுவாத்தியாயா, சத்சங்கம். சரி, எப்படி தியானம் ஹெல்ப் பண்ணுதுன்னா என்ன காம் டவுன் பண்றதுக்கு தியானம் ஹெல்ப் பண்ணுது. சுவாத்தியாயா, சத்சங்கம் என்ன பண்ணுதுன்னா எப்படி நான் யோசிக்கணுங்கிற திறன் கொண்டுட்டு வர்றதுக்கும் அந்த யோசிச்சு அதை எக்ஸிகியூஷன்ல கொண்டு வர்றதுக்கும் எனக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? இந்த மாதிரி இது நான் சொன்னது வந்து ரொம்ப சட்டிலா நான் சொல்லியிருக்கேன்.
ஐ ஸ்டில் ஹாவ் so many other problems. ஓகேங்களா? அதுக்காகலாம் நாங்கள் பயந்துடலாம் மாட்டோம். தியானம் இருக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதுக்கெல்லாம் பேர்லாம் நிறையாலாம் கொடுத்தாங்க. ரொம்ப சூது அது இதுலாம் என்னென்னமோ சொன்னாங்க. அதெல்லாம் வந்து ஐ வாஸ் டோட்டலி ஷாக்டு. என்னடா இப்படியெல்லாம் நம்ம பேசுகிறாங்க, அதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட குவாலிஃபைடே இல்லையே அப்படின்லாம் யோசித்தேன் நான். பட் அதுக்காக நான் டென்ஷன்லாம் ஆயிக்கல. ஆச்சு, அப்செட் ஆனது தான். பட் அதுலேருந்து நான் வெளியில் வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, கோமதி மெடிடேஷன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறா, நிறைய படிக்கிறா, ஜாலியா இருக்காங்கன்னு நீங்க நினைக்க வேண்டாம். மெடிடேஷன் பண்ண என்னோட கார்மிக் லூப்குள்ள இருந்து நான் வெளியில வர்றதுக்காக என்னுடைய ப்ராப்ளம்ஸ், என்னுடைய இன்டென்ஸ், அதை நான் வந்து தியானத்தை பயன்படுத்தி என்னுடைய எண்ணம், சொல், செயல் இந்த மூணையும் நான் வந்து விழிப்புணர்வோட பயன்படுத்தினால் என்னால அந்த கார்மிக் லூப்குள்ள இருந்து வெளியில கொண்டு வந்துக்க முடியும் அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதை தான் வி கிரியேட் ஆர் ஓன் ரியாலிட்டி அப்படிங்கறத வந்து பத்ரிஜி சொல்லியிருக்காரு. ஸோ நான் இங்கே எல்லாமே அப்ளிகேஷன் பார்ட்டு தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரே நாளில், ஒரு வாரத்தில், ஒரு 10 நாளில் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு க்ஷணமும் இதுக்கான முயற்சியும் பயிற்சியும் நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நான் ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணிக்கிறேன். எந்த ஒரு பிரச்சனை என் லைஃப்ல வந்துச்சுனாலும் ஸ்பிரிச்சுவலா அதுக்கு என்ன நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சு தான் நான் முடிவெடுக்கிற சுச்சுவேஷன்ல நான் இருக்கேன். அந்த மாதிரி யோசிக்கிற அளவுக்கு எனக்கு தைரியமும் நம்பிக்கையும் எனக்கு இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு பாடங்கள், அதாவது புத்தகங்களை நான் படிக்கிறேன் அப்படிங்கிறது தான் அதுக்கு காரணம். ஏன்னா லா ஆஃப் கர்மா பத்தி நான் தரவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். அது ஒண்ணு. ரெண்டாவது, தேர்வு விதி, இதையும் நான் தரவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சோல் பிளான் அப்படிங்கிறது இருக்கு. அந்த சோல் பிளான் படிதான் அவங்க போவாங்க. நமக்கு தகுந்த மாதிரி அவங்க மாறவும் மாட்டாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படிங்கிறதும் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் தான் எனக்கு வந்து நமது நிஜங்களை நாமே உருவாக்கி கொள்கிறோம் அப்படிங்கிறதும் புரிஞ்சுது. அந்த இப்ப இருக்கிற கார்மிக் பேலன்ஸ்குள்ள இருந்து நான் என்ன விடுவிச்சுக்கணும், அந்த லெசன்ஸ், அந்த பாடங்களை நான் கத்து முடிச்சுட்டேன் அப்படின்னா அதுல இருந்து நான் வெளியில வந்துக்க முடியுங்கிற அந்த தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்தது புத்தகங்கள் தான். அந்த விழிப்புணர்வு எனக்கு அதிகமா வேலை செய்ய வைக்கிறதும் புத்தகங்கள் தான். ஸோ அந்த விழிப்புணர்வு வேலை செய்யுது அப்படிங்கிறப்பவே வந்து நம்மளுடைய எஃபிஷியன்சி, நம்மளுடைய திறன் அதிகமாகறதுனால அதுவும் நமக்கு பேக் ஃபயர் ஆகும் சொசைட்டில இருந்து. அதையும் ஹேண்டில் பண்றதுக்கான, ஏன்னா ஒரு பிரச்சனை முடிச்சோம்னா அடுத்த பிரச்சனை ரெடியா நிற்கும். இருக்கணும், கண்டிப்பா சவால்கள் இருக்கணும். சவால்களை விட்டு ஓடலாம்லாம் நீங்க நினைக்காதீங்க. சவால்கள் இருக்கணும். இருக்க அதை எப்படி நான் சந்திக்கிறதுக்கு நான் தியானத்தை கருவியா பயன்படுத்திக்கிறதுன்னு தயவு செஞ்சு மாத்தி யோசிங்க. தியானம் பண்றதுனால எல்லாம் சரியாகுங்கிறது கிடையவே கிடையாது. தியானத்தை பயன்படுத்தி என்னோட லைஃப்பை நான் எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை வரும், மாமனார் மாமியாருக்குள்ள பிரச்சனை வரும், மருமகள் மாமியாருக்குள்ள பிரச்சனை வரும், அம்மா பையனுக்கு வரும், எங்க அப்பாவுக்கு எனக்கு பிரச்சனை, என் தம்பிக்கு எனக்கு பிரச்சனை, எங்க அம்மாவுக்கு எனக்கு பிரச்சனை, என் நாத்தனாருக்கு எனக்கு பிரச்சனை. எதுவாக இருந்தாலும் ஐ சிட் இன் த மெடிடேஷன், ஐ ஃபைண்ட் அவுட் த சோல் சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம். அப்படிதானே தவிர கண்டிப்பாக மெட்டீரியலிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து யோசிக்கிறது இல்லை. அதுக்கான தைரியமும் நம்பிக்கையும் எனக்கு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு உண்டான ஹோம்ஒர்க் நான் செஞ்சிருக்கேன். இத்தனை அதாவது பிஎஸ்எஸ்எம்குள்ள என்ட்ரான நாள்ல இருந்து இந்த க்ஷணம் வரைக்கும் நான் புத்தகங்கள் வாசிச்சுட்டு இருக்கேன், மற்றவங்களோட அனுபவங்களை கேட்டுட்டு இருக்கேன். அப்படிங்கிறது தான் எனக்கு பேருதவியா இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். யாரும் ஒரே நாள்ல பெரிய ஆள் ஆகிறது இல்லை. அதுக்கான முயற்சி நம்ம எடுத்ததுனால மட்டும்தான் நமக்கு வேணுங்கிற லைஃபை கிரியேட் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுல இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாலும் கேளுங்க ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லாரும் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.